மட்டுமே ஓகே. இதில் ரெண்டுமே கீழே தான் இருக்கு. கரெக்டா? ஆனால் வீட்டில் பார்த்துருப்பாங்க மேலே டிஸ்ட்ரிக் வைக்கிறது இருக்கு, எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. சால்ட் போட்டா பண்ணலாமா? இது தெரியும். இதோட வெயிட்டுக்கு தாங்குற அளவுக்கு லெமனோட வெயிட்டோட ஏன்னா இப்போ சால்ட் போட்டனால இதோட டென்சிட்டியும் வாட்டர் அதனால வந்து லெமனோட இந்த வாட்டரோட டென்சிட்டி லெமனோட வெயிட் more. இப்போ சால்ட் போட்டனே ரெண்டு டென்சிட்டி காரணனால இதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும், இதனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சரி தானே? அப்போ உப்பு தண்ணி வெயிட் அதிகமாக இருக்குமா, மழை தண்ணி வெயிட் அதிகமாக இருக்கும்? ஓகே. ஸோ இது நார்மல் வாட்டர், இது சால்ட் வாட்டர். ஸோ இப்போ சால்ட் வாட்டர்னுடைய டென்சிட்டி அதிகம், அதனால தான் மேலே. சரியா? இப்போ இதை நம்ம த்ரூ எக்ஸ்பிரிமெண்ட்டில் ட்ரை பண்ணலாமா? வெயிட் எவ்வளோ பார்ப்போமா? 10 வச்சுக்கோங்க. 10 ml இல்லை, 10 தானே லாஸ்ட் ஆஃப் ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ இது என்னது? சால்ட் வாட்டர் 10 ml. Okay, around 11.5. So இதோட டென்சிட்டி அதிகம், பட் இப்போ நம்ம ஏன் உப்பு தண்ணியில் டெட் சீ பற்றி சொன்ன ஞாபகம் இருக்கா? டெட் சீ பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ டெட் சீயை பற்றி ஏன் நம்ம டெட் சீயில் விழுந்த மிதக்கலாம் தெரியுது? ஏன்னா நம்மளோட வாட்டரோட டென்சிட்டி அதிகம். ஓகே, இங்கே பாரு, இதில் டிசால்வ் ஆக ஜிலேபியாக இருக்கும். Because it has already
ஸோ இப்போ ஏன் இது மிதக்குது இது ஏன் மிதக்கலன்னு தெரியும். அது எந்த டவுட் இல்லை. பிகாஸ் இட் ஹாஸ் மோர் டென்ஸ் தென் லெமன். இட் ஹாஸ் லெஸ் டென்ஸ் வாட்டர். அதனால் இது கீழே போயிடுச்சு. இது ஓகே தானே?